அன்பர்களே, ஞான வழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கிறிஸ்துவினுடைய பிறப்பு விழாவின் பின்பு வருகின்ற ஞாயிறை திரு அவை திருக்குடும்ப பெருவிழாவாக கொண்டாடுகின்றது. நாசரேத்தூரிலே வாழ்ந்த மரியா, யோசேப்பு என்கின்ற இந்த தம்பதியர்களுக்கு மகனாக பிறந்த இயேசு இந்த குடும்ப வாழ்வை நிறைவு ஆக்கின்றார். இந்த குடும்பம் பெற்றோர், பிள்ளை, தந்தை, தாய், கணவன், மனைவி என்கின்ற இந்த உறவு நிலையிலே ஒரு முழுமை அடைகின்ற குடும்பமாக உருவாகுகின்றது. நாளை கிறிஸ்து பிறப்பினுடைய விழாவிற்கு அதை தொடர்ந்து திரு அவை திருக்குடும்ப விழா என்று கொண்டாடுகின்றது. ஒரு குடும்பத்தை திருக்குடும்பம் என்று சொல்லுகின்ற பொழுது ஃபேமிலி, ஹோலி ஃபேமிலி, தூய்மையான குடும்பம், பரிசுத்த குடும்பம் என்று சொல்லி திரு அவை அனைத்து குடும்பங்களுக்கும் ஒரு முன்மாதிரியான எடுத்துக்காட்டான குடும்பமாக முன்வைக்கின்றது. இந்த குடும்பத்தினுடைய வாழ்வை பல இடங்களிலே நாங்கள் குறிப்பாக நற்செய்திகளிலே குறிப்பிடப்படுவதை அறிந்து கொள்கின்றோம். இந்த குடும்பம் சாதாரணமான ஒரு கணவனும் மனைவியும் அமைத்து கொண்ட ஒரு வாழ்வு. இந்த குடும்பத்தை பற்றி நாங்கள் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இந்த குடும்பம் ஒரு சாதாரண மனித வாழ்க்கை சூழலிலே அது வாழப்பட்டது. இவர்கள் மூவரும் மனிதர்களாக இருந்தார்கள். அவர்கள் ஆகாயத்திலே இருந்து தொப்பண்டு இங்கு வந்தவர்கள் அல்ல, அல்லது அவர்களிடம் இருக்கின்ற அந்த மனித பண்புகளை எல்லாம் எடுத்துவிட்டு அவர்கள் புனிதர்களாக அல்லது தூயவர்கள் என்று நினைக்கின்ற பொழுது அது ஆகாயத்திலே வாழுகின்றவர்களாக அல்ல. அவர்கள் இக்காலத்திலே ஒவ்வொரு குடும்பமும் எதிர்நோக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் அவர்கள் எதிர்கொண்டார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். மங்கள வார்த்தை என்று சொல்லி தேவதூதர் மரியாளுக்கு உம்முடைய வயிற்றிலே இறை மகனை நீர் கருத்தரித்து பெறுவீர் என்று சொல்லுகின்ற பொழுது பொதுவான குடும்பங்களிலே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளில் ஒரு முக்கியமான பிரச்சனை நம்பிக்கையினம், சந்தேகம், குழப்பம். இவள் என்னை உண்மையாகவே அன்பு செய்கின்றாளா, இவர் உண்மையாகவே என்னை அன்பு செய்கின்றாரா என்ற ஒரு பெரும் கேள்வி எழுப்பப்படுகின்றது. தெய்வாதீனமாக ஒருவர் முழுமையாக மற்றவரை நம்புகின்ற பொழுது இந்த கேள்விக்கு இடமில்லை. ஆனால் இந்த கேள்வி எழக்கூடிய பல அறிகுறிகளை அவர்கள் அறிந்து கொள்கின்ற பொழுது, உணர்ந்து கொள்கின்ற பொழுது இந்த கேள்வியை கேட்காமலே அவர்கள் தங்களுடைய நடத்தையிலே பிறழ்வை, ஒரு குறைபாட்டை அவர்கள் வெளிக்கொண்டு வருவார்கள். ஆனால் இந்த சந்தேகம் என்கின்ற ஒரு பிரச்சனை நாம் திருக்குடும்பம் என்று சொல்லுகின்ற மரியாவும் யோசேப்புவும் ஆண்டவராலே தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு நிறைந்த அருள் கொடுத்து அவர்களை பாதுகாத்து பராமரித்த இந்த கடவுள் இவர்கள் இந்த உலகத்திலே தான் வாழ வேண்டும் என்று பணித்து வைக்கின்றார். ஆனால் இந்த பிரச்சனைக்கு யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே ஒரு மிக ஆழமான பண்பு ஒன்று அவரிலே பெரும் விளக்காக, அவருடைய வாழ்க்கையின் ஒரு பெரியதொரு கொடையாக இருந்தது. அவர் ஒரு நீதிமானாக இருந்தார், ஒரு ஜென்டில்மன். அவர் எல்லாவற்றையும் அமைதியான முறையிலே கடவுள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையின் மீது அந்த வழியிலே சென்று அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய இறை திட்டம் என்ன என்று கேட்டு
அதிலே கடவுள் எனக்கு எதைத்தான் தந்திருக்கின்றார், இதை செய்யும்படியாக அழைத்திருக்கின்றார் என்ற ஒரு அழைப்பாக கருதி, ஒரு குடும்ப வாழ்வு என்பது ஒரு அழைப்பு என்பதை எந்த கட்டத்திலே உணர்ந்து கொள்ளுகின்றார்களோ, கடவுள் அமைத்து வைத்த மேடை என்று சொல்லி, கடவுள் உங்களை இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று, சொர்க்கத்திலே திருமணங்கள் நிச்சயிக்கப்படுகின்றன என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு கடவுளுடைய வழிநடத்துதலை தேடுகின்ற மனிதர்களாக இருக்கின்ற பொழுது, இந்த சந்தேகம் என்கின்ற இந்த பெரும் பிரச்சனைக்கு முடிவு கண்டுகொள்ளலாம். ஒரு காலகட்டத்திலே ஒருவர் தவறலாம், ஆனால் அவர்கள் பிரமாணிக்கம் என்கின்ற அந்த உயர்வான பண்பிலே ஒருவர் நிலைத்து நிற்கின்ற பொழுது, மற்றவர் அதற்கு ஈடாக மீண்டும் தன்னுடைய பிரமாணிக்க தன்மையை காண்பிப்பது என்பது பல குடும்ப வாழ்விலே நாங்கள் கண்டிருக்கின்றோம். இவர்கள் பிறக்கின்ற பொழுது, அதாவது இந்த இயேசு பிறக்கின்ற பொழுது அவர்களுக்கு இடம் இருக்கவில்லை என்கின்ற ஒரு பெரும் பிரச்சனையை, வீடில்லாதவர்கள், நிம்மதியாக நித்திரை கொள்ள முடியாதவர்கள், தங்களுடைய முக்கியமான வாழ்க்கை நிகழ்வுகளுக்கு ஒரு புகலிடம் இல்லாதவர்களாக இருக்கின்ற ஒரு நிலைப்பாட்டை இந்த திரு குடும்பம் சந்திக்கின்றது. பிறப்பிலே அவர் இயேசு பிறக்கின்ற பொழுது அவர் ஒரு வசதிகளோடும் பெரும் செல்வத்தோடும் பெரும் செல்வாக்கோடும் பிறக்கவில்லை. அவர் தீவன தொட்டியிலே அவரை வளர்த்தி விட்டார் சொல்லுகின்ற பொழுது, அவருக்கு இந்த உலகத்திலே எவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்தி மிருகங்களுக்கு இரையாக போடுகின்றது போல அவர் இந்த மனித மனங்களுக்கு இரையாக கொடுக்கப்படுகின்ற ஒரு அடையாளமாக தோன்றுகிறார். உடனடியாக அந்த அரசர்கள், அங்கிருந்த ஏரோது மன்னன் அவரை கொல்ல வேண்டும், தனக்கு ஈடாக ஒருவன் வந்து விட்டாரோ என்ற ஐயப்பாட்டிலே, அதை அவர் சரியான முறையிலே பிறந்தவர் அரசர் தான் என்று அறிந்து கொள்ளுகின்றவன் அவரை கொல்லுவதற்காக ஏராளமான குழந்தைகளை கொன்று குவிக்கின்றான். இன்னசென்ட் லைஃப்ஸ் என்று சொல்லுவார்கள். குற்றமற்றவர்கள் கொல்லப்படுகின்றது இந்த உலகத்திலே இடம்பெற்று கொண்டு வருகின்றது. பெரும் பெரும் யுத்தங்களை வல்லரசுகள் வெவ்வேறு நாடுகளிலே உருவாக்கி, அங்கு குண்டு வீச்சுகளாலும் பல்வேறு விதமான அவர்களை அழிக்கின்ற கருவிகளை எல்லாம் பயன்படுத்தி கொன்று குவிக்கின்றார்கள். நூற்றுக்கணக்கிலே கொல்லப்படுகின்ற இந்த குழந்தைகள், அல்லது கருச்சிதைவினாலே கொல்லப்படுகின்ற குழந்தைகள், அல்லது தங்களுடைய உரிமைகளை சரியான முறையிலே அவர்கள் அனுபவிப்பதற்கான சந்தர்ப்பங்களை கொடுக்காத வேளையிலே இந்த பிள்ளைகள், குழந்தைகள், சிறார்கள் பாதிக்கப்பட்ட நிலையிலே துன்புற்றி இருக்கின்றார்கள் என்பதை இங்கு கிறிஸ்துவினுடைய பிறப்பு சுட்டி காட்டுகின்றது. ஆனால் இவர்கள் அவருடைய அந்த அரசன் கொல்லப் போகின்றான் என்பதனாலே இரவோடு இரவாக இந்த யோசேப்பு மரியாவையும் தன்னுடைய அந்த குழந்தை இயேசுவையும் ஒரு நாட்டில் இருந்து இன்னுமொரு நாட்டிற்கு எடுத்து செல்கின்றார். இடப்பெயர்வு என்பது அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த பொறுப்பை உணர்ந்து கொள்ளுகின்ற, மனைவியையும் பிள்ளைகளையும் பாதுகாக்கின்ற பெரும் பொறுப்பை ஏற்கின்ற ஒவ்வொரு குடும்ப தலைவரும் தன்னுடைய சுயநலத்தினாலே, தன்னுடைய தீய பழக்க வழக்கங்களினாலே, தன்னுடைய அறியாமையினாலே, தன்னுடைய பொறுப்பிலே இருந்து விலகி சென்று உதவார்களாக, சுயநலவாதிகளாக பிரிந்து போகின்ற இந்த குடும்பங்களுக்கு இவர் யோசேப்பு அவர்களுக்கு பராமரிப்பு கொடுக்கின்ற ஒரு பொறுப்புள்ள ஒரு தகப்பனாக இருக்கின்றார். இவ்வாறு குழந்தை பருவத்தை பற்றி பேசுகின்ற நற்செய்தியாளர்கள் பல இடங்களிலே இயேசுவின் நிமித்தம் தாய் மரியாள் பல்வேறு வேளைகளிலே கலங்கி நின்றாள், குழம்பினாள். அவள் துன்பங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் கொண்டவளாக இருந்தாள் என்று அவருடைய தாய்மைக்குரிய உயர்ந்த பண்பையும், அவள் அந்த தாய்மைக்குரிய பண்புகளிலே மிளிர்ந்தாள் என்பது,
அவள் ஒரு உண்மையான தாய் என்பதை நிரூபிப்பதற்காக பல நிகழ்வுகளை கோடிட்டு காட்டுகின்றார்கள். ஒரு தாய்மையினுடைய பண்பை எப்பொழுது சரியான முறையிலே புரிந்து கொள்ள முடியும் என்றால், பிள்ளையினுடைய துன்பங்களிலே இரண்டர கலக்கின்ற ஒரு தாய். பிள்ளையினுடைய துன்பத்திலே அவள் அழுவாள், பிள்ளையினுடைய உயர்ச்சியிலே அவள் மகிழ்வாள், பிள்ளைக்காக கனவுகள் காண்பாள். பாலோடு சேர்த்து பண்பையும் ஊட்ட வேண்டும் என்று சொல்வதற்கு அமைய அந்த பிள்ளை அறிவிலும் ஞானத்திலும் வளர்வதற்கு, கடவுளுக்கும் மக்களுக்கும் உகந்தவர்களாக திகழ்வதற்கு இந்த பெற்றோர்கள்தான் வழிகாட்டிகளாக உருவாக்குனர்களாக இருக்க வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்பை இந்த சூசையும் மரியாவும் நன்கு உணர்ந்து பணியாற்றினார்கள். இங்கு வாழ்க்கை ஒரு பயணம். அந்த பயணத்திலே அவர்கள் சந்தித்த பல சவால்கள் மத்தியிலே மரியாவினுடைய மனநிலையை எடுத்து காட்டுகின்றார்கள். அமைந்த மனதோடு அவற்றை ஏற்று தன்னுடைய உள்ளத்திலே தியானித்து வந்தார் என்று சொல்கின்ற பொழுது, வாழ்க்கையினுடைய இரகசியத்தை, மறைபொருளை புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது. ஏன் என்ற கேள்விக்கு எப்பொழுதுமே பதில் சொல்ல முடியாத கட்டங்களிலெல்லாம் இறை சித்தத்தை ஏற்று நான் ஆண்டவருடைய அடிமை என்று தன்னை அர்ப்பணித்தவள், தன்னுடைய இந்த தாய்மைக்குரிய யோசேப்பு தன்னுடைய தந்தைக்குரிய அந்த நிலையை, அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள், கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதிலே அவர்கள் எப்பொழுதுமே விழிப்பாக இருந்தார்கள். துணிவோடு எதிர்பார்த்தார்கள், நம்பிக்கையோடு பயணித்தார்கள். இந்த இயேசுவினுடைய பயணம் இறுதியாக கல்வாரி மலையிலே அவர் ஒரு குற்றவாளியாக, மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டவராக, சிலுவை மரணத்தை தாங்குகின்ற பொழுது, தழுவுகின்ற பொழுது மரியாள் அங்கு அவரோடு கூடவே இருந்தாள். இங்கு இயேசுவினுடைய தாய் மரியாள் அனைத்து தாய்மார்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக திகழ்கின்றாள். சவால்களையெல்லாம் முகம் கொடுத்து நம்பிக்கையினுடைய ஒரு தாயாக, எதிர்நோக்கின் தாயாக, கடவுளுக்கு தன்னுடைய பிள்ளையை ஒப்பு கொடுக்கின்ற அளவிற்கு, காணிக்கை செலுத்துகின்ற அளவிற்கு நிஜ வாழ்விலே அவர்கள் துன்பங்களை தாங்கியது மட்டுமல்ல, அவற்றை ஒரு இலட்சிய தாயாக, ஒரு குறிக்கோள் உள்ளவளாக, தன்னுடைய வாழ்க்கையில் அவள் பல கொள்கை பிடிப்புள்ளவராக, இயேசுவுக்கு அறநெறிகளையெல்லாம் சொல்லி கொடுத்து அவருடைய பணியிலே துணை நிற்கின்ற ஒரு துணை மீட்பராக, விடுதலை கொடுக்கின்ற ஒரு வீராங்கனியாக தாய் மரியாள் நிற்கின்றாள். இப்படி இந்த பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே ஏற்பட்ட இந்த உறவு நிலையிலே பிள்ளையினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பதும், இந்த பிள்ளையும் ஒரு இலட்சியவாதியாக தன்னுடைய வாழ்க்கையில் கடவுள் தனக்கு கொடுத்த இந்த அழைப்பை இறுதி வரை பிரமாணிக்கமாக இருந்து நிறைவேற்றி, அவரும் தன்னுடைய தெய்வீக மனித இயல்பிலே தன்னை ஒரு முழு மனிதனாக, தெய்வமாக தன்னை உருவாக்கி கொள்வதற்கு ஒரு வளமான ஒரு சூழலை அமைத்து கொடுத்த இந்த குடும்பம், பெற்றோர் எல்லா குடும்பங்களுக்கும் முன்மாதிரியான குடும்பமாக திகழ்கின்றார்கள். எனவே குடும்பத்தை முன்மாதிரியாக தருகின்ற திரு அவை நாங்கள் ஒவ்வொருவரும் வாழுகின்ற குடும்பங்களில் அன்றாடம் எதிர்கொள்ளுகின்ற துன்ப துயரங்களும் மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் எங்களை உருவாக்கி நாங்கள் எல்லோருமே இறைவனுக்கு உகந்த குடும்பங்களாக, எந்த சமயத்தை, எந்த இடத்தை, எந்த கலாச்சாரத்திலே வாழ்ந்தாலும் இறைவனுக்கு உகந்த குடும்பமாக நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய பங்களிப்பை ஆற்றி அந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றிலும், உங்களுடைய குடும்பங்கள் ஒவ்வொன்றிலும் இறைவன் கொடுக்க விரும்புகின்ற விடுதலையையும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய காலத்திலே அருள வேண்டும் என்று மன்றாடி நிற்கின்றேன். நன்றி.
கொல்லிமேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.